சொல்லுமா. ம் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு நியாயம் அர்த்தம் இருக்கணும். இன்றைக்கி சொல்கிறானுங்களே, இதை எவனாவது பிஜேபியில் கேட்பானா? பொது மேடை, சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றுக்கிறான், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனம் உக்காந்துக்குது. அதில் போய் நம்ம வணக்கம் தான் சொல்லுது. வணக்கம் சொன்ன பொம்பளையை கூப்பிட்டு உட்கார கூட இடம் கொடுக்காம நீ பொம்பளைக்கு மதிப்பு கொடுமா? நாங்கள் பொம்பளையை அவமானம் பண்ணுற கட்சியம். எந்த ஊரில் போய் சொல்கிறது நியாயமா? அது சொல்லுது. இன்னொரு 2 நாளைக்கு முன்னாடி 40 ஜெயிச்சின்னா பிரயோஜனம், 40 காது அருந்த ஊசி. இப்போ நல்லா 40 காது. நீ டாக்டர் தானே படிச்சிருக்குது. அது காது இல்லாத ஊசியில் தானே ஊசி போட முடியும். காது இருந்தால் அதில் மருந்து ஏற்ற முடியுமா? அது கூட தெரியல. இது டாக்டர் படிச்சிருக்குது. 40 ஜெயிச்சின்னா புண்ணியன்னு கேட்டிங்கல்ல. பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்தார்ல நரேந்திர மோடி. எங்கள் தாத்தா அம்பேத்கர் இருக்கார்ல, அம்பேத்கர் தொட்டா தீட்டு பார்த்தா பாவம்னாங்களே, அந்த தாத்தா எழுதினார்ல அரசியல் சாசன புத்தகம், அதை தூக்கி தலைமையில் வச்சு முத்தம் கொடுத்தான் பார். அது தாண்டா இந்த 40 பேர் செஞ்ச சாதனை. அரசியல் சட்டத்தை மாற்றுவேன்னவனை, அரசியல் சட்டத்தை திருத்துவேன்னு சொன்னவனை, அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி தலைமையில் வைத்து அதற்கு முத்தமிட வைத்தோமே, இதுதான் இந்த 40 திமுக எம்பி கூட்டணி எம்பி செய்த சாதனை. இனிமே நீ வாலாட்டுவியா? மோடிகா பரிவார், மோடிகா கேரண்டி. இப்போ நீ மோடிகான்னா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்தை வைப்பான் வாயில். இன்னொரு வாட்டி தரஞ்சினா அவன் வடநாட்டில் என்ன ஐட்டம் சிறப்பாக இருக்குதோ நிதிஷ்குமார் ஒன்று தந்து வைப்பான். இன்னும் நீ திறந்தேன்னு வச்சுக்க, அவன் தான் பவன் கல்யாணம். அவன் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிறான் அங்கே மகாராஷ்டிராவில், தம்பி 2-3 தான் சொல்லிட்டு போனான். அவன் துரோகத்துக்கு மொத்தம் உருவம் ஏக்நாத் சிண்டேவா அவன். அப்புறம் அஜித் பவார், ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு பிள்ளைய பெற்று போட்டு போகிறான் அவன். அவெல்லாம் எடுத்து லைனாக வச்சான்னு வச்சுக்கா, மோடி வாய் கிழிஞ்சிரும். இனிமேல் மோடிகா பரிவார், மோடிகா கேரண்டி அதெல்லாம் பொத்திட்டு வாழை சுருட்டிகிட்டு இருக்கணும். அக்னிபாத் திட்டம் வந்ததா இல்லையா சாமி? அக்னிபாத் திட்டம் நம்ம சொன்னோம்ல. யோ, ஒரு நாட்டிலம்மா நம்ம வீட்டில் யாருன்னா இராணுவத்துக்கு போயிருந்தால் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு பையன் அவனை இராணுவத்துக்கு ஏன் அனுப்புகிறான் தெரியுமா? அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல, அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல, அது இராணுவத்துக்கு போய் செத்து போச்சுன்னா பணம் வரும், அதில் ஒரு வேலை வரும், அதை குடும்பத்தை காப்பாற்றலாம்னு சொல்கிறது தான் இராணுவம். உயிர் போனாலும் பரவாயில்லன்னு தானே போகிறான். அதுக்கு போனால் இவன் என்ன பண்ணான்? அந்த 10 வருஷத்தில் 4 வருஷம்தான் அக்ரிமெண்ட்டான். இப்போ நம்ம பெருக்கிற வேலைக்கெல்லாம் போகிறோம்ல, அந்த குப்பல்றதெல்லாம் வராம்பார் வண்டி தள்ளிக்கின்னு, வேலை ஓடனா வச்சுக்குவோம், ஓனான்னா தேய்ச்சிடுவான். அது மாதிரி இராணுவத்துக்கு 4 வருஷம்தான் கேரண்டி, பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னான். முதல் நாளே ஜெயிச்சு பதவி கூட ஏற்றுக்கல நரேந்திர மோடி. நிதிஷ்குமார் இருக்கார்ல, பீகாரில், அவர் சொல்லிட்டார், அந்த அக்னிபாத் திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணு, பொது சிவில் சட்டம் பண்ண முடியாது. ராமரை அவங்க அடிச்சிட்டார். ராமரை இவங்க தூக்குனானுங்க. ராமரை கூப்பிட்டு கணத்திலே வச்சார். ராஸ்கல் ஓட்டு கேட்க என் பேராக கிடைக்குது, நீ ராமர் கோயில் இருக்கிற ஊர்லேயே தோற்று போயிட்டானு. இப்போ என்ன கதை? வாழை அப்புறம் சுருட்டி சுருக்கு போய்க்குது பார், அது உள்ளே போட்டுன்னு பொத்தின்னு உட்காந்தா 5 வருஷம் இருக்கலாம். இல்லை பட்டேர்னு கன்னத்தில் அடிச்சுட்டு எங்கள் அண்ணன் தளபதி யாரை கை காட்டுறாரோ அவன் தான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர். இந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்தது யார்? இந்தியாவுக்கே வழிகாட்டினது யார்? எல்லா ஸ்டேட்லேயும் தேர்தல் நடந்தது, எல்லாத்துலேயும் ஒருத்தர் 2 பேர் ஜெயிச்சிருக்கான். இங்கே வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசக்கூடிய சக்தி என் தலைவன் தளபதியை தவிர வேறு எவனுக்கும் இல்லை.
ஆந்திர முதல்வராக 4வது முறையாக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு விஜயவாடா அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்டமான விழாவில் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அந்நிகழ்வில் தேசிய அளவில் பல அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் என பலர் பங்கேற்றனர். குறிப்பாக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழிசை சவுந்தரராஜன் என பாஜகவின் முன்னணி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேடையிலேயே முன்னாள் கவர்னர் தமிழிசைக்கு அறிவுரை வழங்கியதைப் போல வீடியோ காட்சிகளும் வெளியாகி தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக பாஜகவில் தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையில் வெடித்திருக்கும் கருத்து மோதலுக்கான எதிர்வினைதான் அமித்ஷாவின் இந்த ரியாக்ஷன் என்கிறார்கள் விவரம் அறிந்த கட்சி நிர்வாகிகள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணி முறிவு குறித்த கருத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் முன்னாள் ஆளுநர் தமிழிசைக்கும் இடையே முட்டல் மோதல் உண்டானது. தமிழிசைக்கு ஆதரவாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சீனியர்கள் சிலர் களமிறங்க, அண்ணாமலைக்கு ஆதரவாக இளம் பாஜக நிர்வாகிகள் களமிறங்கினர். சமூக வலைதளங்களில் ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இந்நிலையில் சமூக விரோதிகள் பலருக்கு தற்போது பாஜகவில் பொறுப்புகள் அதிகமாக வழங்கியிருப்பதாக தமிழிசை கருத்து தெரிவிக்க, அவர் மீதான அண்ணாமலை ஆதரவாளர்களின் அட்டாக் இன்னும் அதிகமானது. இந்த விவகாரங்கள் டெல்லி பாஜக தலைமைக்கும் எட்டியது. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவை இந்த விவகாரம் குறித்து அறிக்கை தயாரித்து தலைமைக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில்தான் இன்று சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பின் போது வெளிப்படையாகவே அமித்ஷா தமிழிசையை கண்டிக்கும் விதத்தில் வீடியோக்கள் வெளியானது. இது குறித்து கட்சி வட்டாரத்தில் விசாரித்த போது பத்திரிகையாளர் சந்திப்பு, பொது இடங்களில் எல்லாம் கட்சி குறித்து, தலைமை குறித்து எதிர்மறையாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம், அது தவறு என அமித்ஷா கண்டித்ததாகவும், இல்லை அவர்கள்தான் முதலில் என்னை பற்றி அவதூறாக எழுதினார்கள், அதனால்தான் என தமிழிசை விளக்கம் கொடுக்க முயன்ற போதே நோ இது தவறு என அமித்ஷா கண்டித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழிசைக்கு மட்டுமல்ல, பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இனி தேவையில்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசக்கூடாது, குறிப்பாக எந்த இடத்தில் மைக்கை நீட்டினாலும் பேசாமல் கட்சி அலுவலகத்தில்தான் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டுமென டெல்லியிலேயே அறிவுரை வழங்கி அனுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனாலேயே இன்று டெல்லியிலிருந்து கோவை வந்த அண்ணாமலையிடம் பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்ட, இனி என் வாழ்வில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன், நான் மட்டுமல்ல பாஜகவில் யாரும் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டார்கள், செய்தியாளர்கள் சந்திப்பு எல்லாம் முறையாக கட்சி அலுவலகத்தில் தான் நடைபெற வேண்டும், மேலும் செய்தியாளர் சந்திப்பு குறித்து மாவட்ட பாஜக தலைவர் முறையாக தகவல்களை செய்தியாளர்களுக்கு தருவார் என கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு காரணம் டெல்லியில் தலைமை விட்ட டோஸ் தான் என்கிறார்கள் விவரம் அறிந்த கட்சி நிர்வாகிகள். நாளைக்கு பார்ப்போம், பட் நீங்கள் சொல்லுவார் எல்லாம் உங்களுக்கு 24 hours முன்னாடி ப்ராப்பராக ஏன்னா நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கணும், ஏதோ 2 விஷயம் நடந்துருக்கு, நம்ம இங்கே வரும்போது தெரியுது. நாளைக்கு பையன் டெய்லி சாயந்தரம் உங்களுக்கு நோட் வந்துடும். ஐயா 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 நல்லா இருக்கீங்களா ஐயா? தஞ்சாவூர் போயிட்டு வரணும். ரைட்